டே 4ல் 7.3 வருஷம் 3 வரை வச்சு ஒரு சிம்பிளான நெல்லிக்கோலம் போட்டாச்சுங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அது என்னமோ நெல்லிக்கோலம் அப்படின்னா ஒரு பிரியம். இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக போட்டு பாருங்கள். உங்களை விட பெஸ்ட்டாக வேறு யாராலையும் போட முடியாது. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பி தான் இதை கன்டினியூ பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் யாராவது இதை பார்த்து போட்டிருந்தா ஃபோட்டோவோ வீடியோவோ அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை மென்ஷன் பண்ணுறோம். உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. டெய்லி நம்ம போடுற கோலத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் அதை ட்ரை பண்ணி ஃபோட்டோவோ வீடியோவோ எனக்கு சென்ட் பண்ணும்போது அந்த டேயில் பெஸ்ட்டு ஒன் ஆஃப் த மெம்பரை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. யாருக்காவது விருப்பம் இருந்தால் கன்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. போன சண்டே என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சேவல் குழம்பு சட்டுன்னு குக்கரில் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வடக்கல் வச்சு நல்லெண்ணெய் விட்டு அன்னாச்சி பூ, பட்டை, ஏலக்காய், மராட்டி மொக்கு, கிராம்பு, சோம்பு, சீரகம், குருமிளகு, கசகசா, வரமல்லி, வரமிளகாய் இதெல்லாமே போட்டு நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கணுங்க. சீரகம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. கசப்பு தன்மை அதிகமாயிரும். நல்லா பொன்னிறமாக வறுத்த உடனே எடுத்து வச்சுருங்க. எப்பயுமே செலவு ஐட்டம் என்ன குழம்பு செஞ்சாலுமே எப்படி வறுக்கணும்னா ஒரு பிளேட்டில் பாதி அளவு வெங்காயம்னா பாதி அளவு செலவு ஐட்டமாக இருக்கணுங்க. ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும்போது தான் அந்த டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்குங்க. அதே மாதிரி எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம், தக்காளியும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுந்து வந்துடும் சட்டுன்னு. அதுக்கோசரம் தான் இந்த வேலையை செய்கிறது. அதுக்கப்புறம் எல்லாமே வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் விட்டு நல்லெண்ணெய் விட்டு கடுகு கருகாப்பில் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச சேவலையும் உள்ளே இறக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் சத்தம் போட மாட்டானுங்க. நம்ம சேவலை குக்கருக்குள்ளே போய் சத்தம் போடுவோம் பாருங்கள். கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா வறுத்துறணுங்க. எப்பயுமே அந்த எண்ணெயில் வறுக்கும்போது அழகாக சுருண்டு வந்துடுங்க. எடுத்து விட்டு அப்படியே தனித்தனியாக விழுகணும். அதுதான் கரெக்டான வறுக்கிற பக்குவம். அதுக்கப்புறம் மிளகை ஊற்றி தேவையான அளவு தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. எங்களோட சேவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலை சேவல் தான், அதனால் 5-6 விசில் விட்டாலே ஓகே. உங்களுடைய சேவல் எப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. ஜம்முன்னு இருந்ததுங்க.